கொடுங்கையூரில் கடந்த 15ஆம் தேதி பேக்கரியில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் தீயணைப்பு வீரர் ஏகராஜ் இறந்து போனார். வேடிக்கை பார்த்த 50 பேர் தீக்காயத்துடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தீ விபத்தை செல்போனில் வீடியோ எடுக்கவும் செல்ஃபி எடுக்கவும் சென்றவர்கள்தான் தீக்காயத்திற்குள்ளாகி பலியானதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தீ விபத்து நிகழ்ந்த சமயத்தில் தீயை அணைக்க தீயணைப்பு வீரருக்கு உதவிய ஒருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவரது பெயர் பாஸ்கர். அங்கே நின்றுருந்துருக்காரு. ஃபயர் இன்ஜின் ஆஃபீஸர் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் போயிருக்காரு. போகும்போது அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணும்போது பெஸ்ட் ஆகி மொத்தமாக அவரும் சேர்ந்து இதாயிடுச்சு. பலியான பாஸ்கர் தீ விபத்திற்குள்ளான பேக்கரி கடையின் அருகிலேயேதான் டிராவல்ஸ் நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். தீப்பிடிப்பதை அறிந்து தீயணைப்பு வீரர்களுக்கு தண்ணீர் பைப் எடுத்து கொடுத்து சமூக பணியில் ஈடுபட்ட போது சிலிண்டர் வெடித்ததில் தீக்காயத்துடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்தி, கொஞ்சம் துருத்துன்னு இருப்பான். இப்போ ஒரு ஹெல்ப் பண்ண போய் அவன் ஃபயர் பண்ணுறாங்க, திடீர்னு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இது பண்ணுவாங்க, சரி அதனால் அவங்கள சேவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்புக்கு தான் போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு திடீர்னு. விபத்து என்றாலே அதனை வேடிக்கை பார்ப்பதும் செல்ஃபி எடுப்பதுமாக இருக்கும் நபர்களின் மத்தியில் சமூக அக்கறையோடு தீயை அணைக்க உதவிய இந்த பாஸ்கர் போன்றோரின் பணி நீங்காத ஒரு புகழாக இருக்கும் என்கின்றனர் அவரது நண்பர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.